வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மதுரை சுற்றுவட்டார மேலூர் பகுதிக்கு உட்பட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வந்துட்டு இந்த டங்ஸ்டன் கனிமத்தை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அறிவிப்பு வெளியிட்டு இப்போ தற்காலிகமாக அதை நிறுத்தி வச்சிருக்கதா கேள்விப்படுறோம். இருந்தாலும் கூட அது வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது பல சர்ச்சைகளையும் பல கேள்விகளையும் எழுப்புகிறது. அதை கண்டித்தும் அதை ரத்து செய்ய கோரியும் தமிழக சட்டமன்றத்தில் தமிழக அரசு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுரை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் நேரடியாக மதுரை இது பக்கத்தில், அதாவது கேட்டால் தபால் நிலையம் பக்கத்தில் வந்து ஒரு போராட்டத்தை நடத்துவதற்காக தமுக்க மைதானத்தில் ஒரு போராட்டம் நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. 18 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கூட்டம் வந்து அப்படியே பயணிக்கக்கூடிய ஒரு சூழல். இதை வந்து மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அரிட்டாப்பட்டி, வெள்ளரிப்பட்டி, அப்புறம் வந்து நாயக்கர்பட்டி உட்பட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த 5000 ஏக்கர் பரப்பளவு நிலத்தை வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த டங்ஸ்டனுடைய பிளானு. இந்த டங்ஸ்டன் கனிமம் எடுப்பதற்கு வேதாந்தா நிறுவனத்துடைய ஒரு கிளை நிறுவனம், வேதாந்தா பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியை தெரியும், ஸ்டெர்லைட்டு வேதாந்தா தான். அவங்களுடைய ஒரு துணை நிறுவனம் வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க கையில் தான் இந்த கான்ட்ராக்ட் வந்து கையில் இருக்குது போல். அப்படி இருக்கும் பொழுது இது வந்து இயற்கை சூழலை பாதிக்கும், வனவிடங்களை பாதிக்கும், விவசாய நிலங்களை பாதிக்கும், மக்களை ஒட்டுமொத்தமாக மக்களுடைய வாழ்வாதாரமே சிதைந்து போகின்ற ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு கருத்தாகவும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து மேலூர் நரசிங்கப்பட்டி பெருமாள் மலைக்கோயிலில் இருந்து மதுரை தல்லாக்குளம் தபால் நிலையம் வரைய வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து போகும் அப்படின்னாங்க. அதே நேரத்தில் தமுக்க மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படின்றது தான் இதனுடைய அஜெண்டா. இது வந்து பார்த்திங்கன்னா முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளில் ஒரு 50 கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து அங்கே ஒன்று திரங்கப்பட்டு 2000க்கும் மேற்பட்ட போலீஸ் வந்து நேற்று, அதாவது 7/1/2025 அன்னைக்கு மதுரையில் வந்து இவ்வளோ பேர் திரண்ட போதும் அவர்கள் வந்து அவருடைய பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், அப்புறம் வந்து இது விவசாயத்திற்காக போராடுகிறவர்கள், இவர்கள் எல்லாருமே அந்த இடத்துல வந்து பங்கு பெற்றாங்க. அதுவும் இல்லாமல் இந்த 7 மணி நேரம் வந்து தொடர்ச்சியாக இந்த ஆர்ப்பாட்டம், இந்த பேரணி அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக நடந்துச்சு. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மத்திய அரசு இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது இதை வந்து என்ன கேட்டால் மக்களோடு வந்து விவாதிக்க வேண்டும். இன்றைக்கி கூட வந்துட்டு சட்டமன்றத்தில் நம்முடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் சர்க்கிள், அதாவது வந்து மொத்த அதிகாரமும் இந்த கனிமங்களை எடுக்கின்ற அதிகாரமும் வந்து மாநில அரசுகிட்ட இருந்து மத்திய அரசுக்கு போயிடுச்சு. இந்த விஷயம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவுடைய 10 ஆண்டுகால ஆட்சியில் இருக்கும்பொழுது தான் நடந்துச்சு. அப்போ அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. அதனால தான் இன்றைக்கி இது மாதிரியான பிரச்சனைகளில் வந்து நம்ம அவங்கள போய் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ பாராளுமன்றத்தில் வந்து அதிகப்படியாக இருந்தவர்கள் அதிமுககாரர்கள். அதனால் அதிமுககாரங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால், அதை கண்டும் காணாமலும் விட்டாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார். அந்த குற்றச்சாட்டு வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால், இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்கள் கட்சி பாகுபாடின்றி, சாதி பாகுபாடின்றி, விவசாயிகள் என்கின்ற ஒற்றை முத்திரையோடு அவங்க வந்து இன்றைக்கி களத்தில் மதுரையில் வந்து நின்றுருக்காங்க. மதுரையில் தானே நடக்குது, நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் இருந்துட முடியாது. மதுரையில் நடக்கின்ற போராட்டம் வெற்றி பெற வேண்டும். அதே போல் இந்த டங்ஸ்டன் கரிம வளத்தை எடுக்கின்ற இந்த கான்ட்ராக்டோ இல்லை அது என்ன ஒரு இதோ அதை வந்து மொத்தமாகவே வந்து மத்திய அரசு என்ன பண்ணால் ரத்து செய்து அந்த அந்த பிளானையே நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோன்னு அறிவிக்கணும். ஏன்னு கேட்டால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாத்துக்குமே ஒரு அரசியல் பண்ணும், ஐயோ இது பண்ணால் வந்து அதில் அரசியல் பண்ணுறாங்க, அது பண்ணால் அதில் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வனவிலங்குகளை பாதிக்கின்ற ஒரு விஷயத்தை பண்ணுது. அதே போல் பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை 5000 ஏக்கர் இடத்த எடுக்கிறாங்க. அதுக்கு எத்தனை விதமான வண்டிகள் ஓடும், எவ்வளோ பொல்யூஷன் கிரியேட் ஆகும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உலகிலே 3வது இடத்துல நம்ம வந்து பொல்யூட்டட் கண்ட்ரி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கோம், ஏர் பொல்யூஷனில். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்களுக்கு பிடிக்கல அப்படின் போது, ஏன்னா ஒவ்வொரு விஷயத்த மக்களை கேட்டு தான் போகணும். அங்கே இருக்க மக்களை கேட்காமல் எப்படி வந்து ஏதோ ஒரு நிறுவனத்திற்கு நம்ம கொடுக்க முடியும்? சக மக்களை
அந்த நாட்டினுடைய மக்களை, அந்த மாநிலத்தினுடைய மக்களை, அந்த மாவட்டத்தினுடைய மக்களை வந்துட்டு கேட்டு அங்கே வந்து ஆய்வு பண்ணி விவசாயிகளோடு கலந்தாலோசனை செய்து அவர்களிடத்தில் போய் முறையிட்டு எங்க இது மாதிரி இடத்த எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, அதுக்குலாம் ஓகே. ஆனால் அதை வைத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டாண்டு காலமாக அங்கேயே இருந்த ஒரு வந்து மக்கள், விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியுது. ஆகவே இதை வந்து மத்திய அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போகணும். இது நிறைய விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு பேசிட்டு நம்ம விட்டுறோம். நம்மளால் முடிந்தபோது அதை நீதிமன்றத்திற்கு அந்த விஷயத்தை எடுத்து சென்று நீதிமன்றத்தில் அதை நம்ம முறையிடணும். நீதிமன்றம் மூலமாக ஏதாவது ஒரு ரெமெடி கிடைக்குமான்றதை பார்க்கணும். ஒரு பக்கம் அரசு வந்து அதை ரத்து செய்யணும் தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. ஒரு பக்கம் மக்கள் போராடுறாங்க. பல அரசியல் கட்சி தலைவர் இதுக்கு ஆதரவாக இருக்காங்க. அதாவது இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னும் பொழுது, இதையாவது புரிந்து கொண்டு மத்திய அரசு வந்து இந்த டங்ஸ்டன் கனிமம் எடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும். 5000 ஏக்கர் நிலத்தை வந்து அவர்கள் வந்து 5000 ஏக்கம் அந்த நிலத்தை வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய விஷயம். அதுக்கு அடியில் தான் வந்து எல்லாமே இருக்குது இந்த கனிமம்ன்றாங்க. மாற்றாக யோசித்து ஏதாவது ஒரு வனப்பகுதியில், காட்டுப்பகுதியில் சிறுத்தை, புலி, கரடி கட்டின்னு இருக்கிற அந்த இடங்களில் போய் இவங்க வந்து எடுத்தாலும் அது பெரிய சட்ட சிக்கலை உருவாக்கும். ஆகவே இதை வந்து வேறு இடங்களில், அதாவது வேறு மலைப்பகுதி சார்ந்த இடங்களில், தமிழகம் அல்லாது வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வாழ்வாதாரங்களை சீர்குலைக்கின்ற, வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய, வாழ்வாதாரங்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதை நாம் உடனே வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, சட்டப்படி நியாயப்படி நம்ம வந்து அதை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு வழியை தேட வேண்டும். அப்படி தான் இன்றைக்கி விவசாயிகள் ஒரு அறப்போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். 2000 போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பல இடங்களில் தடுப்புலாம் வச்சுருந்தாங்க அப்படின்றாங்க. இருந்தாலும் இது விவசாயிகளுடைய போராட்டம். இது வந்து ஒரு ஜனநாயகத்தின் போராட்டம். நிறைய பேர் சொன்னாங்க, ஜனநாயக வழியாக எங்களை போராட வேண்டும். இதெல்லாம் ஜனநாயக போராட்டம். அவங்களுக்கெல்லாம் போட்டு இந்த வீடியோவை காட்டணும். நல்ல ஜனநாயக போராட்டம் அருமையாக நடந்திருக்கு. எந்த விதமான சலசலப்பும் இல்லை. யார் மீதும் எந்த விதமான ஒரு அவமரியாதையாக யாரும் பேசலை. நீட்டாக ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. இந்த ஆர்ப்பாட்டம் மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.